2026 T20 உலகக்கோப்பை ஃபைனலுக்குள்ள கெத்தா வேற ரகமா உள்ள நுழைஞ்சிட்டோம். இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து இந்த 2 அணிகள் ஃபைனலுக்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஒரு அணி பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை வெறும் 17 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஃபில் ஆலன் சைஃபட்டோட சும்மா மரணத்தனமா அதிரடியை காமிச்சு ஃபைனலுக்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு அணி பார்த்தீங்கன்னா இந்திய அணி 253 ரன் அடிச்சும் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்தி கடைசியில் ஒரு இமாலய வெற்றி பெறாமல் ஒரு த்ரில் வெற்றியை பெற்று இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்த இறுதி போட்டிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இவங்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? ப்ளஸ் போன மேட்ச் எல்லாம் பார்த்து அந்த ஒரு திக் நிமிடத்துல இருந்து இப்போ எல்லாம் வெளியில வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் போன மேட்ச் வேற ரகமா இருந்தது. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் 2 மாசா இருந்தது. இந்தியா 253 அடிச்சு டிஃபெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் கடைசியில் 7 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஒரு த்ரில் வெற்றியை பெற்று இறுதி போட்டிக்குள்ள வேற ரகமா உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இறுதி போட்டியில் பலம் வாய்ந்த நியூசிலாந்து அணியை நம்ம எதிர்கொள்ள போகிறோம். ப்ளஸ் அப்படிப்பட்ட அந்த நியூசிலாந்து அணிக்கு எதிராக நம்ம எப்படி ப்ளே பண்ண போகிறோம், ப்ளஸ் நம்மக்கிட்ட என்ன கீ பிளேயர்ஸ் இருக்குது, அவங்க எந்த மாதிரி உள்ள என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. நியூசிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கா பிளானோட தான் என்ட்ரி கொடுப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பற்றி ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அவங்களோட கீ பிளேயர்ஸ், இந்தியாவோட கீ பிளேயர்ஸ், ப்ளஸ் அவங்களோட பிளான் என்னவாக இருக்கும், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை வீழ்த்தணும் அப்படிங்கிற எல்லாமே இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒன்றும் விடாமல் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க வந்திருக்கோம். ப்ளஸ் வீடியோ உங்களுக்கானதான் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த மேட்ச் இறுதி போட்டி ஐசிசி T20 உலகக்கோப்பை இறுதி போட்டி பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான் இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்சோட பிச் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு ஒரு ரொம்ப 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 ஒரு ஃப்ளாட்டான பிச்சு, செம்மையான ஒரு தார் ரோடு மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. தார் ரோடு மாதிரி இருக்கும் இந்த பிச்சில். செம்மையாக பேட்டுக்கும் பாலுக்கும் செம்மையாக வருங்க. இங்கே ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் என்ன இருக்குது, 190க்கு மேலே இருக்குது. சரியான ஒரு பேட்டிங் விக்கெட்டு, பேட்டிங் பேரடைஸ் நம்ம சொல்லி ஆகணும். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டர்களுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி நம்ம சொல்லி ஆகணுங்க. அந்த அளவுக்கு இந்த விக்கெட் பேட்டர்களுக்கு ரொம்ப 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 அட்வான்டேஜுங்கிறது கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு அட்வான்டேஜ் கொடுக்குமா, இல்லை ஃபாஸ்ட் பவுலருக்கு அட்வான்டேஜ் நீங்கள் கொடுக்குமா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் பவுலருக்கு இன்சியலாக ஒரு 3 ஓவர் 4 ஓவர் மூமெண்ட்டுங்கிறது இருக்கும். அந்த நியூ பாலில் அவங்கள கொஞ்சம் தாக்கு பிடிச்சி விளையாண்டுட்டாங்க அப்படின்னா பேட்டர் வேற மாதிரி விஸ்வர்வை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபாஸ்ட் பவுலருக்கு மொதல் 4 ஓவர் கீ மூமெண்ட்டாக இருக்கும். பால் இங்கே சும்மா அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்னு பயங்கரமாக ஸ்விங் ஆகும். அந்த 4 ஓவர் எப்படியாவது சேஃபாக விளையாண்டுட்டாங்க அப்படின்னா பேட்டர்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். எக்ஸ்பெஷலி இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்பின்னருக்கு அசிஸ்டன்ஸ் இருக்குமா நீங்கள் கேட்கலாம். ஸ்பின்னருக்கு இந்த கிரவுண்டு கொஞ்சம் டைமென்ஷன் கொஞ்சம் பெரிய டைமென்ஷன் அப்படிங்கிறனால ஸ்பின்னர் தூக்கி போட்டாங்கன்னா அடிக்க ஆசைப்பட்டு விக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் மேபி இருக்கே தவிர மற்றபடி பெரிய அளவில் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்பின்னருக்கு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இருக்காது. தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கலாம். ப்ளஸ் அல்வா பால் போட்டால் விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுதான் இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும். ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு ஃப்ளாட் விக்கெட்டு, சரியான ஒரு பேட்டிங் விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 200 ரனுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, டாஸ் வின் பண்ண என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கலாம்? சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், ப்ளஸ் மிச்சில் சாண்டனராக இருக்கட்டும், டாஸ் வின் பண்ண என்ன மாதிரி ஒரு சான்ஸ் எடுக்கலாம்னா, டாஸ் வின் பண்ணால் கம்பல்சரி சேசிங் அப்படிங்கிறது உறுதிப்படுத்திக்கிங்க. ஏன்னா நம்ம விளையாடுறது நைட்டில் தான் விளையாடுறோம். இரவு 7 மணிக்கு தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கனால அது குஜராத்தில் நடக்குது இந்த மேட்ச். அங்கே டிவி ஃபேக்டரி கம்பல்சரி பாதிப்பை ஏற்படுத்தும். அங்கே பாலை கிரிப் பண்ணுறதுக்கும் சரி, ப்ளஸ் பால் வலிக்கிண்டு போகும். அதனால என்ன பண்ணணும், டாஸ் வின் பண்ணால் சேஸ் பண்ணுறது ரொம்ப 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 அட்வான்டேஜ் கொடுக்கும். ப்ளஸ் ஏன்னா டியூ ஃபேக்டரி இருக்கனால பவுலர்களை சரியாக பந்து வீச ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் ரன்ஸுங்கிறது எவ்வளோ நீங்கள் 200 ரன்னு 220 ரன்னு அடித்தா கூட அந்த இடத்துல உங்களால் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் சேஸிங் அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்கும். ப்ளஸ் சப்போஸ் நம்மளால் டாஸ் ஜெயிக்க முடியல அப்படின்னா வச்சுக்கோங்க, போன மேட்ச் வான்கேடியில் நம்ம பசங்க எப்படி 250ங்கிற ஒரு பெரிய ஸ்கோரை அடித்தாங்களோ அதே மாதிரி ஒரு 250 ரன் அடித்தாங்கன்னா ஆப்போசிட் டீமில் ஒரு ப்ரெஷரை போடலாம். ப்ரெஷரை போடும்போது பார்த்தீங்கன்னா 250 சேஸ் க்ளோஸாக வருவாங்க. க்ளோஸாக 1 ரனில் 2 ரனில் 3 ரன் 4 ரனில் கூட இந்தியாவுக்கு அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் டாஸ் ஜெயிச்சா சேஸிங்கிறது முடிவு எடுக்கணும்.
டாஸை தோத்தாங்க அப்படின்னா நம்ம பசங்க என்ன பண்ணணும், ஒரு 250 கம்பல்சரி அடிச்சாங்கன்னா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இறுதி போட்டியில காத்துக்கிட்டு இருக்குங்கிறது யாருமே நம்ம மறக்க முடியாத ஒரு வெற்றியா மாறப்போகுது. அது கம்பல்சரி தெரிஞ்சுக்குங்க. ஓகே, 2 டீமோட ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்ல இப்போ ஒரே ஒரு பிளேயர் ரொம்ப ரொம்ப வீக்னஸா இருந்துட்டு இருக்காரு. அவரு அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மான்னு நீங்க என்ட்ரி குடுத்தாவே பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு கப்ல நமக்கு ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியரா இருந்துட்டு இருக்காரு. அவரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாங்க. ஒவ்வொரு மேட்சும் ஒரு டீசென்ட்டான ஃபைட்டிங் ஸ்கோர் அடிச்சிட்டு இருக்காங்க. அதே அபிஷேக் சர்மா ஃபயர் ஆனார்னா, இந்தியாவுக்கு இன்னமும் ஒரு பெரிய பலங்கிறது கம்பல்சரி கிடைக்குங்க. அபிஷேக் சர்மா இப்ப இருக்க ஃபார்ம் அவுட்டுக்கு பார்த்தா, கடைசி மேட்ச் ஒரு இறுதி போட்டியில ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஸ்பில் பண்ணுவாரா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவர் மேல அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. அவரு மேல வச்சிருக்க அந்த எதிர்பார்ப்ப அவரே தான் கலைக்கிறாங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். அவரு தான் அந்த ஆஃப் ஸ்பின் இல்ல வீக் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அபிஷேக் சர்மா ஆஃப் ஸ்பின் போட்டா வீக்குங்கிறத கண்டுபிடிச்சுட்டாங்க. பிளஸ் அந்த இடத்துல அவரு என்ன பண்ணணும்? அவரு அந்த மெச்சூரிட்டி லெவல உள்ள கொண்டு வர மாட்டேங்கிறாரு. ஆஃப் ஸ்பின் வீக் அப்படிங்கிறனால அந்த ஓவர நம்ம எப்படியாவது கடந்து போகணும் அப்படிங்கிறத அவர் நினைக்க மாட்டேங்கிறாரே தவிர, அந்த ஓவர பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அடிக்கணும். எனக்கு நீ ஆஃப் ஸ்பின் வீக்ன்னு எனக்கு இந்த பந்து போடுறீல, நான் உன்ன எதிர்த்து அடிப்பேன். என்னோட ஈகோவ அந்த இடத்துல வெளிப்படுத்துன்றதுனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அபிஷேக் சர்மா விக்கெட்ட இழக்கிறாரு. அவரு அந்த ஓவர் கடந்து போகணும். எனக்கு இந்த இடத்துல வீக்னஸா இருக்குன்னு கண்டுபிடிச்சு எனக்கு பவுல் பண்றீங்க. நான் அந்த ஓவர் ஆப்போனன்ட் பேட்டருக்கு அந்த ஸ்ட்ரைக் நான் மாத்தி குடுத்துட்டு, அந்த ஓவர் சேஃபா வரேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு அபிஷேக் சர்மா வந்துட்டாருன்னா, அபிஷேக் சர்மா இந்த இறுதி போட்டியில வேற லெவலா ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல, ஏன்னா கம்பல்சரி இந்த இறுதி போட்டியில அபிஷேக் சர்மா ஓப்பனிங் இறங்குனார்னா, கிளென் பிலிப்ஸ ஓப்பனிங் பவுலரா இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆஃப் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் பவுலர்னால கம்பல்சரி அவர இறக்குவாங்க. அப்ப என்ன பண்ணும் அபிஷேக் சர்மா இந்த ஒரு மூவ்மெண்ட்ட எடுத்தே ஆவணும். நான் இந்த ஓவர சேஃபா விளையாண்டுட்டேன் அப்படின்னா, மீதி இருக்க எல்லா ஓவரும் நான் பிரிச்சு எடுத்துருவேன்டா அப்படின்ட்டு சேஃபா பிலிப்ஸ் ஓவர் மட்டும் சேஃபா ஒரு சிங்கிள் மாத்தணும். சிங்கிள் மாத்திட்டு என்கிட்ட வந்துட்டாருன்னா போதும். பிளஸ் மத்தபடி எந்த ஒரு பண்ண தேவையில்ல. பிளஸ் அத விட்டுட்டு தேவையில்லாம அவர எதிரடி அடிக்க நீங்க நெனச்சீங்கன்னா, பால் எட்ஜ் ஆயி தேவையில்லாம விக்கெட்ட இழக்கிறீங்க. தேவையில்லாம இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்துறீங்க. அபிஷேக் சர்மா இந்த ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. அந்த ஒரு மேட்ச்லயாவது உங்கள நீங்க மாத்திக்கிட்டு, பிளஸ் இந்தியாவுக்காக ஒரு டீசென்ட்டான ரன்ஸ் அடிச்சீங்கன்னா, இந்தியாவுக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் உங்கள நம்பி இருக்க ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்டா இருக்கும். பிளஸ் அபிஷேக் சர்மா என்ன பண்ண போறாரு? கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் காமிச்சு, பிளஸ் இந்த மேட்ச்லயாவது மாறி வருவாரா? இல்ல இன்மெச்சூரிட்டி பிளேயர் தான் நான் எல்லா ஓவரும் சுத்துன்னு சுத்தி அவுட் ஆவேன் அப்படின்ட்டு, அவன் மறுபடியும் ஃபெயிலியர் ஆயிட்டு போறா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பிளஸ் அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் இன்ஃபார்ம் பிளேயரா இருக்காரு. பிளஸ் அவரு பொறுத்தவரைக்கும் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்த சஞ்சு சாம்சன் கடைசியா இந்தியன் டீமுக்கு 2 முக்கியமான ஒரு வெற்றியை தேடி குடுத்திருக்காரு. எஸ்பெஷலி குவார்டர் ஃபைனல்ல வேற லெவல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா பண்ணாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துக்கு எதிரா இந்தியாவ ஒரு நிமிர்த்தி குடுத்தாருன்னு சொல்லணும். 89 சூப்பரா இருந்தது. இவரோட கேம பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கா இருந்தது. சஞ்சு சாம்சன பொறுத்தவரைக்கும் சரியான ஒரு மெச்சூரிட்டி காமிக்கிறாரு. எந்த இடத்துல எப்படி விளையாடணும், பிளஸ் எத்தன பாலுக்கு 6 அடிக்கணும், 6 அடிச்சா எப்படி சிங்கிள்ஸ் ஆடணும் அப்படிங்கிற செம்ம மெச்சூரிட்டி இவர்ட்ட இருக்கு. அதனால சஞ்சு சாம்சன் செம்ம பிளேயரா இருந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் ஃபார்ம்ல இருக்காரு. சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் ஆவுன்னு சொல்ல முடியல, ஃபார்ம் அவுட்ன்னு சொல்ல முடியல. வர்றாரு, ஒரு 20 ரன் அடிக்கிறாரு. பிளஸ் அதுக்கப்புறம் அவரோட விக்கெட்ட இழந்துட்டு போயிடுறாரு. பிளஸ் அவரோட இந்த மேட்ச்க்கு இந்தியாவுக்கு இந்த மேட்ச்க்கு சூரியகுமார் அவரோட இந்த நிதானம் கம்பல்சரி வேணும். பிளஸ் ஓரளவுக்கு இந்த மேட்ச் இந்தியா எடுத்துட்டு போகணும்னா அவரோட ஃபார்ம் கம்பல்சரி வேணும். திலக் வர்மா லாஸ்ட் 2 மேட்ச் செம்மையா ஆடி குடுத்துருக்காரு இந்திய அணிக்காக. அவரோட பேட்டிங் பொசிஷன மாத்துனாங்க. பிளஸ் அந்த இடத்துல அவர் சரியா ஒர்க் அவுட் ஆகியிருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே நல்ல டச்ல தான் இருக்காங்க. பிரச்சனை கிடையவே கிடையாது. அக்ஷர் பட்டேலுக்கு பெரிய அளவுல பேட்டிங் வாய்ப்பு கிடைக்காட்டியும் பிளஸ் நல்ல ஒரு கீ பிளேயர்ன்னு நான் சொல்லுவேன் அக்ஷர் பட்டேல பொறுத்தவரைக்கும். போன மேட்ச் இந்தியா ஜெயிச்சதுக்கான முக்கியமான காரணங்கள்ல அக்ஷர் பட்டேலையும் குறிப்பா சேரும். ஏன்னா அந்த கேட்ச் யாராலையும் மறக்க முடியாது. பிளஸ் அந்த பவுண்டரி லைன்ல புடிச்ச கேட்சும் சரி, பிளஸ் அதுக்கு முன்னாடி இங்கிலாந்தோட கேப்டன் ஹாரி புரூக்கோட கேட்சையும் சரி, 2 கேட்சுமே யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. பிளஸ் அந்த 2 கேட்ச் இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை தேடி குடுத்துருக்கு. இந்த இறுதி போட்டிக்கு நம்ம வரதுக்கு அந்த 2 கேட்ச் ரொம்ப ரொம்ப கீ பாயிண்டா இருந்திருக்கு. அதனால அக்ஷர் பட்டேல் வேற லெவல். அதுக்கப்புறம் பும்ரா, அத்திப், வருண் சக்கரவர்த்தி
பும்ரா பக்காவா தான் இருந்துட்டு இருக்காரு. பிளஸ் அவர சரியா பயன்படுத்துறாங்க. பிளஸ் முதல்ல 1 ஓவர் குடுக்குறாங்க. அப்புறம் மிடில்ல விக்கெட் தேவை அப்படிங்கிறனால மிடில் அவருக்கு ஓவர் குடுக்குறாங்க. அப்புறம் டெத்ல 2 ஓவர் உண்டு. சரியா இப்பதான் பும்ராவ பயன்படுத்துறாங்கன்னு தெரியுது நம்ம டீம் இந்தியா. ஹர்தீப் ஹர்தீப் சிங்க பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸா இருந்தாலும் பிளஸ் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட்ல விக்கெட்டுங்கிறத எடுத்து குடுக்குறாரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ்ங்கிறத பண்றாரு. அந்த வைட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாராம் இந்தியன் டீமுக்கு ஹர்தீப் சிங்கோட பலம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வருண் சக்கரவர்த்தி ஸ்டார்ட்டிங்ல சூப்பரா பண்ணி குடுத்துட்டு இருந்தாரு. பிளஸ் போக போக வருணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பிளஸ் ரன்ஸ்ங்கிறது எக்கச்சக்கமா போகுது. அதுவும் போன மேட்ச் இந்த வான்கேடேலாம் போட்டு புழிஞ்சு கட்டிட்டாங்க வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி கீ பிளேயரா இருக்க இந்தியன் டீமுக்கு இப்ப வருண் சக்கரவர்த்தி என்னப்பா இப்படி விக்கெட்டே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாரி இருந்துகிட்டு இருக்கு. வருண் சக்கரவர்த்திய டீகோட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. போட்டு புழிஞ்சு கட்டிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த சூப்பர் 8ல விளையாண்ட எல்லா மேட்சுமே வருண போட்டு பொளந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் ஃபிரெண்ட்ஸ். இந்திய டீமை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியா சேர்ந்து இதுதான் ஒரே ஒரு மேட்ச்ன்னு ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்கன்னா இந்திய அணியால் வெல்ல முடியும். நியூசிலாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி ஃபில் ஆலன், டிம் சைஃபர்ட் அவங்க 2 பேத்தையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே மெக்கல்லத்த பார்க்குற மாரி இருக்குங்க. மெக்கல்லம் ஒரு காலத்தில எப்படி விளையாடுவாரு ஐபிஎல்ல. சும்மா அப்படியே இறங்கி வந்து எவ்வளோ 150, 160 கூட போடு. இறங்கி வந்து சும்மா ஃப்ளாட்டா போட்டு பொளந்து கட்டுவாரு. சிஎஸ்கே டீம்ல விளையாடும்போது பார்த்திருப்பீங்க. பிளஸ் அதே நியூசிலாந்து டீம்ல இருந்தபோதும் பார்த்திருப்பீங்க. செம்மையான பிளேயர் வந்து மெக்கலம். பிளஸ் அவரு அப்படியே வந்து பார்க்குற மாரி இருக்குது. டீம் சைஃபர்ட்டையும் சரி, ஃபில் ஆலனும் சரி, இந்த ஓப்பனிங் பேர செம்மையா விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த T20 வேர்ல்டு கப்ல. இவங்கள நீங்க பிரிக்கணும் அப்படின்னா, கம்பல்சரி நியூ பால்ல ஜஸ்பிரீத் பும்ராவ கொண்டு வந்து இவங்களோட விக்கெட்ட இன்சைல் மூவ்மெண்ட்ல எடுத்து பிரிச்சா அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல்ல இருந்து நம்ம வந்து வெளியேற முடியும். ஏன்னா, இவங்க தான் வந்து கீ பிளேயரா இருந்துட்டு இருக்காங்க. ரன்ஸ் ஆஃப் த போர்ட் வந்து இவங்க தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மேட்ச்லயும் சரி, ஃபில் ஆலன், சைஃபர்ட் தான் ரன்ஸ் அடிக்கிறாங்களா, பின் வரிசையில அந்த அளவுக்கு பெரிய அளவு சப்போர்ட் இல்ல நியூசிலாந்த பொறுத்தவரைக்கும். பிலிப்ஸ் அடிப்பாரு. பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேரில் மிச்சல் அடிப்பாரு. மத்தபடி வந்து சச்சின் ரவீந்திரா அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல ஃபார்ம்ல இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேத்தோட விக்கெட்ட எடுத்துறணும். இன்சியலாவே எடுத்துறணும் அப்படின்னா, நமக்கு இன்சியலாவே வந்து பும்ராவ உள்ள இறக்கணுங்க. நியூ பால்ல ஓவரே பும்ராவ வச்சு இந்த 2 பேத்தையும் அட்டாக் பண்ணி யாரோட விக்கெட்டையாவது வந்து இன்சியல்ல டாப்ல தூக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த ரன்ஸ வந்து கன்டெயின் பண்றத கொஞ்சம் குறைக்கலாம். பிளஸ் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பவுன்ஸ் பேக்கா இருக்கும். சச்சின் ரவீந்திராவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேட்டிங்ல அந்த அளவுக்கு இன்ஃபார்ம் பிளேயரா இல்லாட்டியும் பவுலிங்ல பயங்கரமா விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பிளஸ் அவரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய இந்த மேட்ச் ஏதாவது டிஃபெண்ட் பண்ணுவாரா? ஏதாவது ஒரு அச்சுறுத்தலா வருவாருன்னு யோசிப்போம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா அணிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா வர்றது ஃபில் ஆலன், சைஃபர்ட் அவங்க ஓப்பனிங்ல இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கட்டம் டேரில் மிச்சல். இந்த மாரி ஒரு பிரஷர் கேம் அப்படின்னாவே டேரில் மிச்சல் ஒரு விஸ்வரூபம் எடுத்துருவாரு. டேரில் மிச்சல பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் இந்திய அணிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. நீங்க வந்து மறக்காம சொல்லிருங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல. ஏன்னா முக்கியமான மேட்ச், கீ மேட்ச் இந்த மாரி ஒரு பிரஷர் கேம்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி விளையாடணும், மெச்சூரிட்டி காமிக்கணுங்கிறது டேரில் மிச்சலுக்கு பக்காவா தெரிஞ்சிருக்கும். அதனால டேரில் மிச்சல் இந்த மேட்ச் இந்திய அணிக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருப்பாரு. பவுலிங் யூனிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்த பொறுத்தவரைக்கும் லாக்கி ஃபெர்கூசனா இருக்கட்டும், மார்க் ஹென்றி இவங்க 2 பேருமே ஒரு கீ பிளேயரா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி டெத் ஓவர்லயும் பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. இன்சீல் மூவ்மெண்ட் நியூ பால்லயும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா விக்கெட் எடுக்குறாங்க. மார்க் ஹென்றி எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா, ஓவர்ல விக்கெட் எடுத்துடுறாரு. வேற லெவலா பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் நம்ம சீரிஸ் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விளையாண்டோம். பிளஸ் அந்த சீரிஸ்லயும் இந்திய அணிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருந்தது. மார்க் ஹென்றி பிளஸ் அவரு ஓவர சேஃப் அண்ட் செக்யூரா ஓவர் விளையாடணும். எஸ்பெஷலி நம்ம மார்க் ஹென்ரிக்கும் பிளஸ் சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு ஃபைட்டிங் இருக்கும். பிளஸ் மார்க் ஹென்ரிய சேஃபா விளையாடல சஞ்சு சாம்சன் அப்படின்னா ஓவரே விக்கெட் இழக்கிறதுக்கு நேரிடும். ஏன்னா ஸ்டெம்ப் லைன்ல பயங்கரமா வச்சிட்டு இருக்காரு மார்க் ஹென்ரிக்கு பொறுத்தவரைக்கும். சஞ்சு சாம்சன் சேஃபா விளையாண்டாருன்னா அந்த ஒரு 6 ஓவர் சர்வே பண்ணிட்டாருன்னா சஞ்சு சாம்சன் நிறுத்த முடியாது. மார்க் ஹென்ரிய சேஃபா விளையாடணும். பிளஸ் நியூ பால்ல டெத்லயும் மார்க் ஹென்றி பயங்கரமா ரன்ஸுங்கிறத கண்டெயின் பண்றாரு. பிளஸ் ரன்ஸே குடுக்க மாட்டேங்கிறாரு. வேற லெவல் பவுலரா இருந்துட்டு இருக்காரு. ஃபெர்கூசன சொல்லியே தேவையில்ல. பிளஸ் லாக்கி ஃபெர்கூசன் எப்படி T20ல மாஸ் பவுலர்ன்னு சொல்லி ஆகணும். பிளஸ் டெத் ஓவர்லயும் சரி, இன்சைட் ஓவர்லயும் சரி பயங்கரமா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். பிளஸ் அவரோட ஓவர சேஃபா விளையாடணும். ஏன்னா எந்த பால் வந்து அவர் வந்து ஸ்லோ பால் போடுவார் நமக்கே தெரியாது. ஸ்லோ பால் ஏக்கர் பிளஸ் பயங்கரமா ஃபாஸ்ட் போடுவார். பெரிய விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்னா என்ன பொறுத்தவரைக்கும் லாக்கி ஃபெர்குசன் நான் வந்து கம்பல்சரி சொல்லுவேன். பிளஸ் அவரு ஓவரையும்
நம்ம பசங்க கொஞ்சம் சேஃபா விளையாடணும். ப்ளஸ் முக்கியமான அடுத்த ஒரு பிளேயர்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேப்டன் டே சாண்ட்னர், மிச்சல் சாண்ட்னர் ரொம்ப 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 கீ பிளேயருங்க. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பிரஷர் கேம்ல ரன்ஸுங்கிறது அந்த அளவுக்கு பெருசா குடுக்க மாட்டாரு. எந்த ஒரு கேமுமே ரன்ஸுங்கிறது குடுக்காத ஒரு பிளேயர்னா வந்து இவரு தான் சொல்லுவேன். பவுலிங்ல பயங்கரமான ஒரு கஞ்சத்தனமான ஒரு பவுலர்னா நம்ம வந்து சொல்லியே ஆகணும் இவர பொறுத்தவரைக்கும். பேட்டிங்ல கேப்டன் ஆனதுக்கப்புறம் இவரு ஒரு பேட்டிங் எபிலிட்டி வேற ரகமா இருக்கு. கேப்டன் ஆகுறதுக்கு முன்னாடி கூட பெரிய அளவு ரன்ஸுங்கிறது இவர் பேட்லேருந்து வந்து நான் பார்த்தது கிடையாது. ஆனா, இந்த கேப்டன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்ததுக்கப்புறம் இவருடைய எபிலிட்டி, பேட்டிங் எபிலிட்டி சும்மா வேற ரகமா இருக்கு. வேற மாரி வந்து மாஸ் காமிச்சிட்டு இருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து டீம பொறுத்தவரைக்கும் பக்காவா இருக்கிறாங்க. இந்தியன் டீம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பதட்டமும், பயமும் தான் நமக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா, நியூசிலாந்த பொறுத்தவரைக்கும் பேட்டிங்கு, பவுலிங்கு, ஃபீல்டிங்கு அவங்களோட திங்கிங் வேற மாரி இருக்கும். ஒவ்வொரு பிளேயருக்கும் பார்த்தீங்கன்னா, பக்காவா ஒரு பிளானோட தான் இந்த ஃபைனலுக்குள்ள என்ட்ரி குடுக்க போறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல எந்த டீமு 2 டீமும் ஒரு சமம் வாய்ந்த, ஒரு பலம் வாய்ந்த அணியா இருந்துட்டு இருக்காங்க. பிளஸ் இந்த பலம் வாய்ந்த 2 அணிகள்ல முதல் முறையா T20 உலகக்கோப்பைய வாங்குவாங்களா நியூசிலாந்து? இல்ல தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நம்ம வந்து சாம்பியன். இந்த வருஷம் நம்ம வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ல இருக்கிறோம். பிளஸ் மறுபடியும் இந்த வருஷம் வந்து தொடர்ந்து 3வது முறையா கோப்பைய தட்டி தூக்குவோமா நம்ம இந்தியா? அது சொந்த மண்ணுல சாதனை படைக்குமா? அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து பதிவு பண்ணிருங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கும் இந்த மேட்ச் பெரிய ஒரு சவாலா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. நியூசிலாந்து அணி சாதாரணமா எடை போடக்கூடாது. பிளாக் கேட்ஸ் வெரி 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 டேஞ்சரான டீம். இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு கோப்பையா? இல்ல நியூசிலாந்துக்கு கோப்பையா? அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்குங்கிறத லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே.